Happy birthday அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம சேனல் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற மாற்றுத்திறனாளி சகோதரிகள் பிளஸ் முதியோர் இல்லம் 2 ஹோமுக்கு நைட்டு டின்னர் கொடுக்குறோம். என்னோட தங்கைக்கு தான் பர்த்டே, பேரு நிவேதா. நாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 2 காப்பகத்துக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன் லோகண்ணனுக்கு, லோகண்ணா ஃபேமிலிக்கு. நிவேதாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் டீ கடை சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ உங்களுக்கு நைட்டு டின்னரை நீங்களே பாருங்கள். சிக்கன், பொங்கல், இட்லி, சப்பாத்தி, பூரி. ஸோ ஒரு நல்ல ஒரு உணவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிடுறேன். ஸோ வாரம் நம்ம ஏதோ ஒரு காப்பகத்தில் நம்மளோட நண்பர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரர், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸோ வாரம் ஏதோ ஒரு காப்பகத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் ஏதோ ஒரு ஹோமில் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் வாரம் வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம். இரவு வணக்கம். நம்ம ஸ்கோப் இந்தியா மகளிர் காப்பகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நல்ல இதயங்கள், நெஞ்சங்கள் கொண்ட யாராவது வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தவரான அண்ணன் சந்தோஷ் அண்ணனுடைய குடும்பத்தாரில் ஒருத்தவங்க, அவர்களினுடைய தங்கை நிவேதா அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான அறுசுவையான வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி நமக்கு வந்து உணவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வயிறார மனசார வந்து நம்ம அனைவரினுடைய சார்பாகவும் நமக்கு வந்து அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்று பிறந்த நாள் காணக்கூடிய நிவேதா சகோதரி அவர்களும் அவர்களினுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள் அனைவருமே இறைவன் கிட்ட வந்து அவர்களினுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் வல்ல வளமும் கிடைக்கணும்னு நம்ம அனைவரினுடைய சார்பாகவும் கேட்டு வணங்கி கொள்ளலாம். இன்று பிறந்த நாள் விழா காணக்கூடிய சகோதரி நிவேதா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க, நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா நிம்மதினா நமக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா அது நிம்மதி, அதுக்கும் ஒரு படி மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அதுதானா நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போம். நமக்கு ஒரு டோனர் வந்திருக்காங்க, நமக்கு ஸ்பான்சர்னு, அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு படி சந்தோஷத்தை தரது தான் உங்களுடைய நீங்கள் வர்றது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேரை லிங்க் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களுக்கான அன்பை வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு படி தான் அன்புக்கும் நிம்மதிக்கும் ஒரு சந்தோஷத்துக்கு வித்தியாசம் இல்லையா? நம்மளுடைய அனைவரினுடைய சார்பாகவும் நமக்காக கஷ்டப்பட்டு அந்த ஒரு படியை ஏறி நமக்காக விழிச்சுக்கிட்டு இருக்க சந்தோஷம் அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்மளுடைய ஸ்கோப் இந்தியா சார்பாக கண்டிப்பாக நம்ம அவருக்கு வந்து ஒரு நன்றினை தெரிவிச்சுக்கலாம். எங்களை கிருபியா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்கா நன்றி குடும்ப ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதப்பா நிவேதாவுக்கு இன்று பிறந்தநாள் ஆண்டவரே, அவரோடு கூட வந்திருக்கிற சகோதரருக்காகவும் அவருடைய சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிவேதாவுடைய பிறந்தநாளை கர்த்தர் அவர்கள் இல்லை என்றாலும் இந்த மத்தியில் அவர்களுக்கு மூலிமா நாங்கள் பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்தநாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. மகள் எங்கே இருந்தாலும் அவர் மகள் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடு கிருபையோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மகள் கைட்டு செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க. மகள் செய்கின்ற வேலை ஸ்தலத்தில் கூட மகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மகள் இன்னும் மேலும் உயரவும் கர்த்தர் கிருபை தாங்க. மகளோடு உடைய அன்புக்காரம் கூட இருக்கட்டும். இந்த பிறந்தநாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அநேக பிறந்தநாளை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற வெளியவருடைய திருமண காரியங்கள்லாம் கூட கர்த்தர் வாய்க்க பண்ணி தந்து கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பெற்றோருக்காகவும் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காகவும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருக்காக கூட கர்த்தாவே
இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசி மூலம் ஜெபம் கேளு எங்கள் சூழ் நல்ல தகப்பனே, ஆமென். அண்ணா குட்டி மச்சான் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஷேர் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்லா ரொம்ப சிறப்பாக பண்ணுறாப்புல. எனக்கு மச்சான் சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. அதனால் இன்னும் வந்து நல்லா செலிப்ரேட்டாக இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் மேலும் மேலும் நல்லா வளர்ந்து வரணும். நல்லா இந்தமாரி இன்னொரு 100 ஆசிரமெல்லாம் இன்னும் 1000 ஆசிரமத்துக்கு நல்லபடியாக செய்யணும். அது கடவுளோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக எல்லா மக்களும் உனக்கு நல்லபடியாக செய்வாங்க தங்கம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். இங்கே பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் படி அண்ணா செய்கிறது இங்கே எல்லோரும் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப நிம்மதியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பின்னாடி எங்கள் சொந்தமான எங்கள் அண்ணா இருக்காருன்ற பார்க்கறதுல இன்னும் சந்தோஷமாக இருக்குது. கீப் கோயிங்ண்ணா. கண்டிப்பாப்பா. தேங்க்ஸ்ண்ணா. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.